எங்கட நாட்டுக்கு வாகனங்கள் ஆடம்பரமா அத்தியாவசியமா? வாகன இறக்குமதியும் கருப்பு சந்தையும். இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க போகுது. அதாவது இப்போ வரைக்கும் பேசப்படாத ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் பேச போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ நான் பிளான் பண்ணது அப்படின்னு சொன்னால் கருப்பு சந்தை, வாகனங்களினுடைய கருப்பு சந்தை நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி மட்டும்தான் கதைப்போம்னு சொல்லி பிளான் பண்ணினான். ஆனால் இப்போ 2 நாளைக்கு முதல் வந்த ஒரு அப்டேட் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய மத்திய வங்கியால் $1 பில்லியன் வாகன இறக்குமதிக்காக இந்த வருடத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அதை உத்தியோகபூர்வமாக இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கார். ஸோ அதனால் இந்த வாகன இறக்குமதிக்கான ஒரு உறுதியான தகவல் இப்போ வெளியாகி இருக்குது. அது என்ன, அதே மாதிரி இந்த கருப்பு சந்தை நடவடிக்கை இப்போ எப்படி இருக்குது, அடுத்தது எங்களோட நாட்டுக்கு வாகன இறக்குமதி தேவையா என்ற ஒரு கேள்வியும் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். கட்டாயமாக இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளாத ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோவில் இருந்து உங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி எஃபோர்ட் போட்டு தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் மட்டும் தெரிஞ்சோடுறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துருங்க. என்ன விஷயம் முதல்ல இருந்தே தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதே நேரத்தை பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோ இப்போ தான் யாராவது புதுசாக பார்த்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதே மாதிரி நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சி அவங்களால உடனே பார்க்க முடியும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது நாங்கள் பார்க்க போகிற விஷயம், எங்களோட நாட்டுக்கு வாகன இறக்குமதி தேவையா? நாட்டுக்கு வாகன இறக்குமதி செய்யப்படுமா இல்லையான்றது ஒரு பக்கமாக இருந்து இருக்குது. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் பெரிய ஒரு விமர்சனமாக போய் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வாகன இறக்குமதி 2020ஆம் ஆண்டு கட்டுப்படுத்தப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக மக்களினுடைய எதிர்பார்ப்புன்றது, வாகனம் எப்போ இறக்குமதி செய்யப்படும்ன்ற எதிர்பார்ப்புன்றது நாளுக்கு நாள் வேகமாக அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. ஸோ அதனால் ஒரு சில தரப்பினர் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமாக என்ன இருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே எங்களோட நாட்டுக்குள்ளே இந்த வாகனங்களால் நெரிசல்ன்றது அதிகமாக இருக்குது, நிறைய விபத்துகள் நடந்து கொண்டு இருக்குது, எங்களோட நாட்டுக்கு அளவுக்கு அதிகமாக தான் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுன்னு சொல்லி ஒரு பக்கமாக இப்போ விமர்சனம் போகிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ முதலாவது இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். எங்களோட நாட்டுக்கு வாகன இறக்குமதி அவசியமானு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஒரு தரவை பாருங்க. 2021ஆம் ஆண்டு இலங்கையினுடைய சனத்தொகை 22.16 மில்லியனாக கணக்கிடப்பட்டது. அதே வருடத்தில் இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த வாகனங்களினுடைய எண்ணிக்கை, பதிவு செய்யப்பட்ட வாகனங்களினுடைய எண்ணிக்கை 8.25 மில்லியனாக கணக்கிடப்பட்டிருக்குது. அதாவது இதுக்குள்ள எல்லாமே வரும், கார், வேன், பைக், ஆட்டோ என்று சொல்லி எல்லா விதமான வாகனங்களும் 8.25 மில்லியன் வாகனங்கள் இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருந்தது. ஸோ இது விகிதாசார அடிப்படையில் எப்படி இருக்குன்னு சொன்னால், சராசரியாக 14 பேருக்கு ஒரு வாகனம் என்ற கணக்கெடுப்பில், அதாவது 20 பேருக்கு ஒரு கார், நாங்கள் காரை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் 20 பேருக்கு ஒரு கார் என்ற அடிப்படையில் தான் இலங்கைக்குள்ள சராசரியாக இப்போ வாகனங்கள் இருக்குது. 2020ஆம் ஆண்டே இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை இந்த 8.25 மில்லியன் தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 20 பேருக்கு ஒரு கார் என்ற அடிப்படையில் தான் இப்போ இலங்கைக்குள்ள வாகனங்கள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இலங்கையினுடைய தரவை அப்படியே வச்சுட்டு அடுத்ததா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தரவை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவினுடைய சனத்தொகை அதே 2021ஆம் ஆண்டில் 1.39 பில்லியன். அங்கே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுடைய எண்ணிக்கையா 285 மில்லியன் வாகனங்கள் இருக்குது. சராசரியாக 5 பேருக்கு ஒரு வாகனம். ஆனால் கார் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 20 பேருக்கு ஒரு கார். அதே மாதிரி மலேசியாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டில் சனத்தொகை 32 மில்லியன். அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுடைய எண்ணிக்கையும் 32 மில்லியன். அங்கே சராசரியாக ஒருத்தருக்கு ஒரு வாகனம், காரும் 2 பேருக்கு ஒரு கார்ன்ற வீதத்தில் சராசரியாக அங்கே இருக்குது. அதே மாதிரி சிங்கப்பூர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டில் மொத்த சனத்தொகை 5.7 மில்லியன். அங்கே பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் 1 மில்லியன். அங்கே சராசரியாக 6 பேருக்கு ஒரு வாகனம் என்ற விகிதாசாரம் இருக்குது. ஆனால் கார்களில் 5 பேருக்கு ஒரு கார் என்ற விகிதாசாரத்தில் இருக்குது. அடுத்ததாக ஜப்பானை பார்த்தோம்னு சொன்னால், உலகத்தில் பயங்கர வேகமாக தொழில்நுட்பத்தில் வளர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஜப்பான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டு ஜப்பானினுடைய சனத்தொகை 125 மில்லியன். அங்கே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுடைய எண்ணிக்கை 88 மில்லியன். சராசரியாக பார்த்தோம்னு சொன்னால் 2 பேருக்கு ஒரு வாகனம், காரை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் 3 பேருக்கு ஒரு கார் என்ற விதத்தில் தான் ஜப்பானில் இருக்குது. ஸோ இந்த
அனைத்து நாடுகளையும் வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்துலேயுமே மிக குறைந்த அளவிலான விகிதாசாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. கார்களினுடைய அடிப்படையில் மட்டும் குறைந்த அளவிலான விகிதாசாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடாக எங்கட நாடு தான் இருக்குது. இது நாங்கள் அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, இல்லாட்டி யூகேவோட ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, இல்லாட்டி ரஷ்யாவோட ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, எல்லா நாடுகளை விடவும் ஆசிய நாடுகளுக்குள்ள குறைந்த அளவிலான விகிதாசாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் தான் இருந்து கொண்டிருக்குது. 20 பேருக்கு ஒரு கார் என்ற விகிதத்தில் தான் இலங்கைக்குள்ளே இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இலங்கைக்குள்ள கார்களினுடைய தேவைன்றது வந்து அத்தியாவசியமானது தான். இதை நான் எதுக்காக அத்தியாவசியமானதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஜோதிச்சு பாருங்க, இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எதுவுமே பெரும்பாலும் லம்போர்கினியோ, அவுடியோ, இல்லாட்டி பென்ஸ், BMW, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரியான லக்ஸரியான வாகனங்கள் இல்லை. இங்கே பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வந்து டொயோட்டா, நிசான், சுசுகி, ஹோண்டா, மிட்சுபிஷி, ஹயுண்டாய் இந்த மாதிரியான பொதுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான வாகனங்கள் தான். ஸோ இலங்கைக்குள்ள ஒரு ஆரம்ப காலகட்டங்களில், முதல் இருந்த காலகட்டங்களில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்த மக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொது போக்குவரத்துகளினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஏனைய வாகனங்கள், இந்த கார்கள், ஹயர்ஸ் இந்த மாதிரியான வாகனங்களுடைய எண்ணிக்கையும் வந்து இலங்கைக்குள்ள அதிகரிச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் மக்களினுடைய தேவைகள் அதிகரிச்சிருக்குது. ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தின்றது வந்து அந்த நாட்டினுடைய வர்த்தகத்திலேயோ இல்லாட்டி அந்த நாட்டினுடைய பொதுமக்களினுடைய வளர்ச்சியில் மட்டுமில்லை, அவர்களுடைய வாழ்க்கை தரத்திலேயும் தான் இருக்குது. மக்கள் எவ்வளவுக்கு பணம் சம்பாதிக்கிறார்கள், அதை எப்படி செலவு பண்ணுறார்கள், என்னென்னத்துக்காக செலவு பண்ணுறார்கள் என்றதுலையும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படையாக தான் இருக்குது. ஸோ வேறு நாடுகள் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போய்கொண்டிருக்கும் போது வாகனங்களை வந்து பெரிய பெரிய வாகனங்களை பயன்படுத்தும் போது நாங்கள் மட்டும் பழைய காலத்திலே இருந்து வாகனங்களை பயன்படுத்தி கொண்டு மட்டும் சொன்னால் அது வந்து எங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கட்டாயமாக பங்களிப்பு செலுத்தாது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது எங்களோட நாட்டுக்கு வாகன இறக்குமதின்றது தேவைதான். அது வந்து ஆடம்பரமான ஒன்று இல்லைன்றதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ பெரிய அளவில் இல்லைன்னு சொன்னாலும், பெரிய அளவில் நாங்கள் வாகனத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இல்லைன்னு சொன்னாலும், இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து எங்களோட நாட்டுக்கு வாகன இறக்குமதின்றது வந்து கட்டாயமாக தேவை. ஓகே, இது வந்து முதலாவது விஷயம். அடுத்தது, இப்போ 2020ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுக்கு பிறகு கருப்பு சந்தை நடவடிக்கைன்றது வந்து பெரிய அளவில் அதிகரித்தது. இந்த கருப்பு சந்தை நடவடிக்கைன்னு சொல்லி எதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ யாருனுடைய தலையீடுமே இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு தான் இந்த கருப்பு சந்தை. பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வேலை விலக்கணம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொருளுக்கான பற்றாக்குறை நிலவும் போது, அதிகமான கேள்வி இருந்து அந்த பொருளுக்கான பற்றாக்குறை நிலவும் போது அங்கே ஒரு கருப்பு சந்தை நடவடிக்கை உருவாகும். அங்கே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்காது, எந்த விதமான அரசாங்கத்தினுடைய இல்லாட்டி எந்த ஒரு அரசு அதிகாரிகளுடைய தலையீடுகள் இருக்காது. யாரும் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, முறையீடு செய்ய முடியாது. ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அதுக்குள்ளேயே தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு தான் இந்த கருப்பு சந்தை. ஸோ இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இலங்கைக்குள்ள வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுக்கு பிறகு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனங்களினுடைய பெறுமதி என்றது வந்து மடங்காக அதிகரித்தது. சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடு விதிக்கப்படுறதுக்கு முதல் அந்த மோட்டார் சைக்கிளினுடைய புதிய ஒரு மோட்டார் சைக்கிளுடைய விலை வந்து பிராண்ட் நியூவாக நாங்கள் வாங்குறோன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே நேரம் பாவனை செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்னு சொன்னால் ஒரு 80,000 ரூபாய் 70,000 ரூபான்னு சொல்லி அந்த பாவனைக்கு ஏற்ற மாதிரி அந்த மோட்டார் சைக்கிளுடைய விலை வந்து தீர்மானிக்கப்படுது. ஆனால் வாகன இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த பாவனை செய்த மோட்டார் சைக்கிளினுடைய விலை 1,50,000 ரூபான்னு சொல்லி விற்கப்படலை, 3 லட்சம் ரூபாவா வேகமாக ஜம்பானது. ஒரு ராக்கெட் வேகத்தில் வந்து அந்த விலை வந்து ஜம்பானது 3 லட்சம் ரூபாய்க்கு ஏற்கனவே பாவித்த ஒரு வாகனத்தினுடைய விலை. அதே மாதிரி தான் அனைத்து வாகனங்களுடைய விலைகளும். எந்த வாகனங்களுமே அதே விலைக்கோ அல்லது குறைந்த விலைக்கோ விற்கப்படலை, எல்லாமே அதிகமான விலைகளுக்கு தான் விற்கப்படுது. இதுக்கு வந்து சரியாக சிம்பிளாக ஒரே ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறேன். 2008ஆம் ஆண்டு இந்தியாவில் டாடா நிறுவனத்தால் டாடா நானோ கார் அறிமுகப்படுத்தப்பட்டது. வேர்ல்ட் சீப்பஸ்ட் கார், உலகத்திலேயே மிக விலை குறைந்த கார்னு சொல்லி இந்த கார் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த கதையை சொல்லும்போது, இந்த உதாரணத்தை சொல்லும்போது இன்னொரு கதையும் சொல்லாமல் என்னால் இதை சொல்ல முடியலை. என்னென்னு சொன்னால், இந்த டாடா நிறுவனத்தினுடைய தலைவர் ரட்டன் டாடா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போயிருந்தார். ஸோ ரட்டன் டாடா வந்து ஒரு பயங்கர மனிதநேயம் கொண்ட ஒரு நபர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய ஒரு அனுபவம், அவர் வீதியில் கண்ட ஒரு சம்பவம், ஒரு குடும்பம் வந்து பைக்கில் போகும்போது மலையில் நனைஞ்சு கொண்டு அந்த பைக்கில் கஷ்டப்பட்டதை பார்த்து தான் இந்தியாவுக்குள்ள 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க ஒரு குடும்பத்தால் முடியணுமன்றதுக்காக, அவர்களுக்கு அந்த கார் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுமன்ற ஒரு ஐடியாவை வச்சுக்கொண்டு உருவாக்கப்பட்டது தான்
இந்த டாடா நானோ கார். ஆனால் அந்த கார் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது மார்க்கெட்டிங்கில் நடந்த ஒரு பிழை. நான் இப்போ சொன்ன மாதிரி வேர்ல்ட் சீப்பஸ்ட் கார், உலகத்திலேயே மிக விலை குறைந்த கார்னு சொல்லி அந்த கார் வந்து மார்க்கெட் பண்ணப்பட்டதால் தான் பிற்காலத்தில் அதன் விற்பனை வீழ்ச்சி அடைஞ்சு அந்த காரினுடைய உற்பத்தி வந்து நிறுத்தப்படுது. இப்போ அந்த கார் வந்து உற்பத்தி செய்யப்படுறதில்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு விடயம் ஒரு மார்க்கெட்டிங்கால் வந்து அது வந்து இல்லாமல் போயிருந்தது. ஓகே, இந்த 2008ஆம் ஆண்டு இந்த கார் அறிமுகப்படுத்தப்படும் போது இந்தியாவுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் தான் இந்த காரினுடைய விலை. அந்த நேரத்தில் 2008ஆம் ஆண்டு இலங்கையினுடைய இந்திய ரூபாய் படி இலங்கைக்குள்ளே பார்க்க போனால் 2,50,000 ரூபாய் இலங்கை ரூபாயில் இருந்தது. அதே கார் 2011ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் போது, புதிய கார், நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பழைய கார் இல்லை, பாவனை செய்யப்பட்ட கார் இல்லை, புதிய பிராண்ட் நியூ கார் இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்த விலை 9,25,000 இலங்கை ரூபாய், இந்திய ரூபாயில் 3.8 லட்சம் ரூபாய். இதுக்குள்ளே நாங்கள் இந்த வரிகள் தொடர்பாகவும் நாங்கள் கதைக்கணும். அதே மாதிரி அடுத்ததாக சொல்கிறேன் எவ்வளவுக்கு வரிகள் விதிக்கப்பட்டு அந்த கார் வந்து விற்பனை செய்யப்படுதுன்னு சொல்லி. ஸோ இந்திய ரூபாயில் 1 லட்சம் ரூபாய் விற்கப்படுற ஒரு புதிய கார் இலங்கைக்குள்ள 3.8 லட்சம் இந்திய ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுது 2011ஆம் ஆண்டில். அதே டாடா நானோ கார் இலங்கைக்குள்ள இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் விற்கப்பட்ட விலை, பயன்படுத்தப்பட்ட நானோ கார் விற்கப்பட்ட விலை 1.2 மில்லியன்லேருந்து 2.3 மில்லியன், அதாவது 12 லட்சம் ரூபாயிலிருந்து 23 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாடா நானோ கார், பயன்படுத்தப்பட்ட கார் இலங்கைக்குள்ள விற்பனை செய்யப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க எவ்வளவுக்கு விலை அதிகரிச்சிருக்குது இந்த டாடா நானோவுக்கு. இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டில் தான் அந்த கார் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த காரினுடைய உற்பத்தியே நிறுத்தப்பட்டாச்சு. ஆனாலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனத்தினுடைய பெறுமதி இலங்கைக்குள்ள இப்போ 23 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிருக்குது. இதே தான் பைக்குக்கும் நடந்திருக்குது, இதே தான் வாகனங்களுக்கும், ஏனைய வேனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வணிகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய, பிஸ்னஸுக்கு ஏதாவது பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய வாகனங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான வாகனங்களுடைய விலைகளும் இந்த அளவில் தான் இப்போ அதிகரித்து விற்பனை செய்யப்படுது. பெரும்பாலும் அரசாங்கத்தினுடையதோ இல்லாட்டி கட்டுப்படுத்தப்பட்ட நிறுவனங்களினுடைய அனுமதிகள் இல்லாமல், தலையீடுகள் இல்லாமல். அதே மாதிரி இந்த வரி விதிப்பு, இலங்கையுடைய அரசாங்கத்துக்கு வாகன இறக்குமதியால் பெற்றுக்கொள்ளக்கூடிய வரி வருமானம்ன்றதும் பயங்கர அதிகமான வருமானம். ஏன்னு சொன்னால் ஒரு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது அந்த வாகனத்துக்கு விதிக்கப்படக்கூடிய இறக்குமதி வரின்றது வந்து அந்த வாகனத்தினுடைய மொத்த பெறுமதியில் 200லேருந்து 300% வரைக்கும் விதிக்கப்படுது. நம்ம சொன்ன மாதிரி டாடா நானோ காரினுடைய விலை வந்து 1 லட்சம் இந்திய ரூபாய், ஆனால் இலங்கைக்குள்ளே விற்பனை செய்யப்படுற விலை வந்து 3.8 லட்சம் ரூபான்னு சொன்னால் 3 மடங்கு அந்த இந்திய பெறுமதியில் வந்து அதுக்கு வந்து வரி விதிக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விதமான வாகனங்களுக்கும் அந்த வாகனத்தினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த வாகனங்களுக்கு வந்து வரி விதிக்கப்படுது. ஸோ சாதாரணமாக நாங்கள் பார்க்க போனால் ஒரு வாகனத்தை நாங்கள் வாங்குறோம்னு சொன்னால் அந்த அதே வாகனம் மாதிரி ஒரு 3 வாகனத்தினுடைய விலை கொடுத்து தான் ஒரு வாகனத்தை வந்து நாங்கள் கொள்வனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இலங்கைக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய வரி வருமானம்னு சொல்லி நாங்கள் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ இப்படித்தான் இந்த கருப்பு சந்தை நடவடிக்கைன்றது வந்து வாகன விற்பனைகளில் இப்போ இலங்கைக்குள்ளே நடந்து கொண்டிருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட போகிற வாகனம்னு சொல்லப்படுறது வந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய வாகனங்கள் தான். 3 கட்டங்களாக வந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட போது, முதல் கட்டம் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய வாகனங்கள், அதே மாதிரி பொது போக்குவரத்து வாகனங்கள், 2வது வணிக தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், அதுக்கு பிறகுதான் பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏனைய வாகனங்கள், கார், பைக், இந்த மாதிரி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் சொல்லி இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்களை வச்சுக்கொண்டு எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சிலவில் அதுலேயும் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் இனிமேல் எடுக்கப்பட போகிற நடவடிக்கைகளில். அதை வந்து அடுத்ததாக சொல்கிறேன். அதுக்கு முதல் இவ்வளவு தான் இந்த கருப்பு சந்தை தொடர்பான இந்த நடவடிக்கை. இப்போ இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த வாகனங்களினுடைய எண்ணிக்கை, பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்றதையும் தரவுகளினுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2023ஆம் ஆண்டு இலங்கையினுடைய போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ வாகனங்களினுடைய எண்ணிக்கை, முக்கியமான வாகனங்கள் மட்டும் சொல்கிறேன், அதுக்கு பிறகு வந்து கடைசியாக மொத்த வாகனங்களுடைய எண்ணிக்கையை சொல்கிறேன். முதலாவது கார்கள் 9,03,245 கார்களும், டுக்டுக் ஆட்டோக்கள் வந்து 11,84,405 ஆட்டோக்கள், மோட்டார் சைக்கிள்களாக 48,49,297 மோட்டார் சைக்கிள்கள், பேருந்துகள் 1,13,833, ஆம்புலன்ஸ் 3,637.
ஆக மொத்தம் இலங்கைக்குள்ள 2023ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுடைய மொத்த எண்ணிக்கையாக எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் 83,69,760 வாகனங்கள். இதுக்குள்ள எல்லா விதமான வாகனங்களுமே நான் சொன்ன இவ்வளவு வாகனங்களும் வரும். அதே மாதிரி வணிக தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், ஏனைய தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் சொல்லி சகல வாகனங்களும் சேர்த்து பதிவு செய்யப்பட்ட வாகனங்களா 8.3 மில்லியன் வாகனங்கள் இலங்கைக்குள்ள இருக்கிறதா இலங்கையினுடைய போக்குவரத்து திணைக்களத்தால் தரவு வெளியிடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு இவ்வளவு தரவுகள் இவ்வளவு தகவல்களையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு முடிவை சொல்லுங்கள், எங்களோட நாட்டுக்கு வாகன இறக்குமதி தேவையா இல்லையா? அதை நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, கடைசி விஷயம், இப்போ இலங்கையினுடைய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிற விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆளுநர் அவர்கள் இப்போ கடைசியாக நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஊடகங்களுக்கு வெளியிட்ட தகவல்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாகன இறக்குமதி மற்றும் ஏனைய இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நடந்த அனைத்து பிரச்சனைகள், அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஓரளவுக்கான வளர்ச்சியை வச்சுக்கொண்டு இப்போ எங்களோட நாட்டினுடைய வெளிநாட்டு கையிருப்பை வச்சுக்கொண்டு பார்க்கும்போது எங்களால் திரும்பவும் ஓரளவு கட்டுப்பாடுகளோட வாகனத்தை இறக்குமதி செய்ய முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாகவும், அதுக்காக இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு $1 பில்லியன் செலவிடுறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதாகவும் ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த $1 பில்லியன் நாங்கள் செலவிடுறதால எங்கள் நாட்டினுடைய வெளிநாட்டு கையிருப்புக்கோ இல்லாட்டி ஏனைய தேவைகளுக்கோ பாதிப்பு ஏற்படாது, அதனால் நாங்கள் திரும்பவும் வாகனத்தை இறக்குமதி செய்யலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு இப்போ வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட போகிற வாகனங்களுக்கான விலைகள் தொடர்பாகவோ அல்லது அவற்றுக்கு விதிக்கப்பட போகிற வரிகள் தொடர்பாகவோ எந்த ஒரு முடிவும் இன்னும் எடுக்கப்படலைன்னு சொல்லியும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். அதுக்கான சில பல மாற்றங்கள் ஏற்படலாம், இல்லாட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே வரிகளினுடைய அடிப்படையிலையும் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு உத்தியோகபூர்வமான முடிவுகள் எடுக்கப்பட்டு வெளியிடப்படலைன்றதும் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி புதிய வாகனங்களுடைய விலைகள் தொடர்பாகவும் இன்னும் எந்த விதமான முடிவுகளும் வெளியாகலை. ஆனால் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது, இந்த வாகனங்கள் இப்போ இறக்குமதி செய்யப்படும் போது மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி போட்டிகள் அதிகமாக ஏற்படும். அதனால் அந்த வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் சரியான விலைகளில் வாகனத்தை விற்பனை செய்யணும். சாதாரணமான ஒரு நடுத்தரமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய மாதிரியும் வாகனங்களுடைய விலைகள் இருக்கணும்னு சொல்லியும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆளுநர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வாகனம் இறக்குமதி செய்யப்பட போது. இவர்கள் சொல்கிற மாதிரியே பிப்ரவரியில் இறக்குமதி செய்யப்படுமா? அது இறக்குமதி செய்யப்பட்டால் தான் நாங்கள் உறுதியாக நம்பலாம். ஸோ அது வரைக்கும் அதுவும் ஒரு கேள்வியாக தான் போய்கொண்டிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவினுடைய கடைசி முடிவு என்னென்னு சொன்னால், நான் சொல்ல போகிற முடிவு என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ள வாகன விற்பனையில் கருப்புச்சந்தை நடவடிக்கை இருக்குது. அதே மாதிரி வாகன இறக்குமதி என்றது எங்களோட நாட்டுக்கு அவசியமான உண்டு. அதை தான் அந்த வீடியோனுடைய முடிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களினுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளர்க கமெண்ட்டில் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னாலும் அதே கிளர்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு சொல்ல நம்புறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.